Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th standard maths exercise 1.3 ஓட first sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? exercise 1.3 ல என்ன கொடுத்திருக்காங்க? first f is equal to x, y, அதாவது x, y நம்ம பேர் பண்ணனும். x and y ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் சேர்ந்தது. ஓகே? நெக்ஸ்ட் இங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரியும் கொடுத்திருக்காங்க. y is equal to 2x அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இது என்னோட ரிலேஷனா? ஓகே, அப்ப நம்ம ரிலேஷன் மாதிரி காட்டணும். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். இஸ் திஸ் a ரியல் ஃபங்க்ஷன்? கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து போடுவோமா? இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ். எப்பவுமே நமக்கு ஒரு எண்டு கொடுப்பாங்க, ஆனா இந்த வாட்டி எண்டே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் ஒரு ஆரோ டயக்ராம் மாதிரி போடலாம். ஆரோ டயக்ராம் மாதிரி போடு. ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 5 6 7 8 9 10 11 12 13 அப்படின்னு இங்க போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ரிலேஷன் எப்படின்னு தான் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? y is equal to 2x ன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போடலாமா? இங்க தானே x இருக்கு. x ல இருந்து ஒரு 1 எடுத்துக்கலாம். x is equal to 1 ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 2 into 1 2. நெக்ஸ்ட் x is equal to 2 ன்னு போடுறீங்க. 2 into 2 4. x is equal to 3 ன்னு போடுறீங்க. 2 3s are 6. x is equal to 4 ன்னு போடுறீங்க. 2 4s are 8. x is equal to 5 ன்னு போடுறீங்க. 2 5s are 10. அப்போ இந்த மாதிரி எனக்கு போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு லிமிட்ல நானே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 போட்டால் என்ன வருது? 2க்கு ஃபங்க்ஷன் போகுது. 2 போட்டால் 4க்கு ஃபங்க்ஷன் போகுது. 3 இருந்தால் 6க்கு போகுது. 4 இருந்தால் 8க்கு போகுது. 5னா 10க்கு போகுது. ஸோ இந்த மாதிரி தான் இதுவும் ஸோ ஆன் போயிட்டே வந்து இருக்கும். ஸோ நம்மளால இவ்வளோதான் போட முடியும். நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இதெல்லாம் பேர் பண்ணி நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? 1, 2 2, 4 3, 6 4, 8 5, 10 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, எஃப் இதோட பேர் அதானே, இங்க அதானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா டொமைன் கண்டுபிடிக்கணும். ஓகே, டொமைன் வந்து கண்டுபிடிக்கணும். டொமைன்னா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கிறது எல்லாமே டொமைன் தான். அப்போ என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கும். இது எப்படி சொல்லலாம்? ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கூட சொல்லிடலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் தானே இது எல்லாமே. அதுதான். நெக்ஸ்ட் கோடொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோடொமைன். கோடொமைன்னா என்ன? ஒயில இருக்கிறது எல்லாமே கோடொமைன் தான். ஸோ அப்போ இதுலயும் அதே நம்பர் தான் இருக்கு. 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இதையும் ஆர் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேஞ்ச். ரேஞ்சோட வேல்யூ என்ன? எதெல்லாம் கரெக்டா போய் இந்த செகண்ட் வேல்யூ எதுக்கெல்லாம் அந்த யூனிக் இமேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் ரேஞ்ச். அப்போ 2 4 6 8 10 அப்படின்னு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ரேஞ்சையும் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட் என்ன கேட்குறாங்க? இஸ் திஸ் a ரியல் ஃபங்க்ஷன்? அப்போ நம்ம என்ன சொல்றோம்? எவ்ரி element in x has a unique image in y. எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் இமேஜ் இருக்குல்ல. ஸோ என்ன எழுதணும்? this relation is a function அப்படின்னு எழுதி முடிக்கணும். Okay, thank you.